பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெப கோபுரத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமாக. திருமாவளி ஒரு சிறிய தொகுப்பை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக சொல்லி யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 10-18 முடிய. யோசுவா 1வது அதிகாரம் 10-18 முடிய. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை, உங்களுக்கு சுதந்தரிக்க சொன்ன தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளுக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனசேயின் பாதி கோத்திரத்தாரையும் மனசே என்று பாதி கோத்திரத்தாயும் நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நினைவுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பொஞ்சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்தரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, நல்லா கேளுங்க, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம், நீர் எனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் செய்வோம், நாங்கள் நிச்சயமாய் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம். நீங்க எங்க எங்களை போ சொன்னாலும் நாங்க போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்ய கடவன். அவருடைய வார்த்தைக்கு முரட்டாட்டம், அதாவது எதிர்ப்புறமாக செய்யணும்னு நினைச்சா கூட என்ன செய்யப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். அந்த 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 காரியம் அங்க இருக்குது என்று அவர்கள் நன்றாய் அதை அறிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பெலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவா என்ப மனுஷன் இந்த கோத்திரத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். God chose Joshua right now. ஹல்லேலூயா. மோசே மரித்து போய்விட்டார். ஆண்டவர் யோசுவாவோட பேசுகிறாரு. அடுத்தபடியாக இந்த ஜனங்களை எங்கே கொண்டு போகணும், என்ன செய்யணும்னு திட்டவட்டமாய் ஆண்டவர் யோசுவாவோட சொல்லுகிற காரியத்தை யோசுவா என்ன செய்கிறாரு, அப்படியே யாருக்கிட்ட சொல்ல வேண்டுமோ அந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கிறார். நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எத்தனை நாளைக்குள்ளே இதெல்லாம் கடந்து போகணும், யார் யார் போகணும் அப்படி சொல்கிற காரியத்தை அழகாக ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்.
முதலாவது. அல்லேலூயா. 1வது வசனத்தை நீங்கள் யோசுவா 1:1 நீங்கள் வாசித்தீங்கன்னாக்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, பாருங்க, மோசே மரித்து விட்ட பின்பு ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவே, நான் உனக்கு சொல்லுகிற காரியத்தை கவனமாய் கேட்டு பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எங்கே கொண்டு போகணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் உனக்கு விவரித்தது போல நீ என்ன செய்ய வேண்டும், அந்த ஜனங்களுக்கு போய் விவரிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா என்ன செய்கிறாரு, கேட்ட விஷயத்தை அத்தனையும் கொண்டு போய் ஜனங்களுக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே இருந்து ஒரு மறுப்பும் வரவில்லை. ஏனென்றால் 16வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிற எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் நாங்கள் போவோம். அதாவது பிரியமானவர்களே, 2 காரியங்கள் அங்கே நாம் பார்க்க போகிறோம். 2 things that we are going to see அங்கே. அல்லேலூயா. இந்த ரூபனிtes, Gadites and half tribes of Manasseh, அல்லேலூயா, இவர்கள் யாவரும் மோசேக்கு கீழ்ப்படிந்து பின்படுத்தின வந்த கோத்திரங்கள். அல்லேலூயா. இப்போ மோசே மரித்து விட்டார். இப்போ யாரோட தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறாங்க? யோசுவாவோட தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்க முறுமுறுக்கவே இல்லை, அவங்கள உதாசீனம் படுத்தவே இல்லை. காரணம், ஆண்டவர் யோசுவாவோட இருக்கிறதே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். யோசுவா கூட இருந்து செய்கிற காரியத்தை கவனித்து கொண்டிருந்தார்கள். யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று நன்றாய் அறிந்திருந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த 3 கோத்திரமும் எந்த வார்த்தையும் எந்த மறுப்பும் சொல்லாமல், நீ சொன்னதை அப்படியே நாங்கள் கேட்டு கீழ்ப்படுகிறோம், நீங்கள் போக சொல்லுகிற இடத்த அங்கே நாங்கள் நிச்சயம் நாங்கள் அங்கே போவோம். அல்லேலூயா. 2வது பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் என்னவா இருக்க காணுகிறோம்னா, மோசேக்கு அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்து தலைமைத்துவத்துக்கு இருந்தார்களோ அதே கீழ்ப்படிதல் இப்போ யோசுவாவுக்கும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பனா இவர்கள் அங்கே இருக்கும்போது அவர்கள் மெய்யாக அந்த தலைமைத்துவத்துக்கு இருக்கிற கனத்தை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறது. அல்லேலூயா. they are showing the self respect to the leader that is going to lead them. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த self respect என்ற காரியம், இன்னைக்கு இந்த மரியாதையும் கனம் கொடுக்கிற காரியம் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் குறைந்து போய் கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே, நம் வாயால சொல்லுகிறோம், பிரியமானவர்களே, நம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம், நம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிப்போம், நம்மளுடைய வாய் சொல்லுது ஒரு மனம் என்ற காரியம். ஆனால் மெய்யாகவே அந்த ஒரு மனம் என்று சொல்லப்படும் போது உங்களை நடத்துகிற தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற கனம் என்ற காரியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கனம் கொடுக்காத இடத்துல, முறுமுறுக்கு இடத்துல ஒருமனப்பாடை நீங்கள் காண முடியாது. அல்லேலூயா. If you start murmuring between all the people there, you cannot see the respect to the leaders. அல்லேலூயா. உங்களுடைய தலைவருக்கு கொடுக்கிற கனத்தை, தலைவருக்கு கொடுக்கிற மரியாதையை நீங்கள் முறுமுறுக்கும் போது அங்கே செயல்படாமல் காணப்படுகிறது. இங்கே இருக்கிற ஜனங்களை கவனிங்க. இந்த ஜனங்கள் மோசையோட தலைமைத்துவத்தில் நடத்தல காணப்பட்டார்கள். இப்போ மோசை இல்லை, இப்போ அடுத்தது யோசுவாக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. அவங்க அங்கே என்ன சொல்லலை, நீ யார் எங்களை நடத்துறதுக்கு, நீ உனக்கு இப்படியா, நீ அப்படியா அப்படின்னு எந்த வார்த்தையும் அவங்க கேட்காம முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்துகிறேன் சொன்னா, நான் எனக்குள்ளாக என்ன இருக்கணும் பிரியமானவர்களே, அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற எண்ணமும், காது விட்டு கேட்கிற காதும், அதை ஏற்றுக்கொள்கிற இருதயமும் எனக்குள்ளாக இருக்கும் போதுதான் அந்த தலைமைத்துவத்துக்கு நான் கொடுக்கிற கனம் என்று சொல்லுகிற அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கனம் கொடுக்கிற காரியங்கள் மிக குறைந்து போய்விட்டது. அவர்களுக்கு இயேசு மோசைக்கு கீழே இருந்து அவர்கள் கீழ்ப்படிந்தது அதே குணாதிசயங்கள்ட்ட மறுபடியும் யோசுவா நடத்தும் போது அதே குணாதிசயத்தில் நீ சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்கிறோம், நீங்க போக சொல்ற இடத்தெல்லாம் நாங்கள் போகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு 6 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 6 things that we can learn from this passage today. முதலாவது, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு அதிகாரத்துக்கு
கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது சொன்ன உடனே அப்போ நாங்கள் அடிமைகளா அப்படின்னு எண்ணம் கொண்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் பாருங்க, நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் சொல்லும் போது அவங்களுக்குள்ளாக என்ன வரல ஒரு எண்ணம், நாங்கள் அடிமை தானே, எங்கள் இந்த அடிமை எப்படி வேணாலும் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கல. அவர்கள் ஒப்பு கொடுத்தது எதுக்காகனா, தேவன் நடத்துகிறார், தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் மூலமாக எங்களை நடத்துவார் என்று விசுவாசத்தில் நீர் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்போம் என்று நம்பிக்கையாய் ஒரு மனமாக ஒரு குரலை எழுப்புகிறார்கள். இதுக்கு பேர் தான் இந்த ஒரு மனத்தோட அடையாளம் என்று சொல்லப்படுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எல்லா அதிகாரத்துக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சில கேள்வி எழுப்புவாங்க. நான் சொல்லுவது என்னன்னா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு கீழே நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லையா? ஏன்னாக்க இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொன்னாக்க ஆமாங்க நாங்கள் கீழ்ப்படுகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரனை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊழியக்காரன் பின்னால் போய்ட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லையா? சரியில்லைன்னு தெரிஞ்சால் சரியாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, சரியாக இருக்கிற தேவனிடத்தில் முறை எடுக்க வேணும். அதை விட்டுட்டு மனுஷனிடத்தில் போய் முறை எடுக்கிறது சரியான ஒரு காரியம் அல்ல. அல்லையா? அப்போனா நீங்கள் ஒரு மனத்தோட தேவ சமூகத்தில் கூடவே இல்லை. ஒரு மனத்தோட தேவ சமூகத்தில் கூடுவது என்ன அர்த்தம்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஐ மஸ்ட் ரெஸ்பெக்ட், கீப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபே. அல்லையா? த லீடர்ஷிப் ஆர் லீடிங் மீ. எனக்கு தெரியும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து, ஆண்டவர் அவர் மூலமாக பேச. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஆண்டவர் என்னோட பேசி உங்களிடத்தில் பேசும்போது நீங்கள் அந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது குத்துது குறையுது எப்படி சொன்னால், உடனே பாஸ்டர் என்ன தான் குறி வச்சு பேசுகிறாரு, பாஸ்டர் என்னை பற்றி தான் பேசுகிறார். இல்லைங்க, உங்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்க, உங்களை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலங்க. தேவ வார்த்தை தேவ வசனத்திலிருந்து புறப்படும் போது, ஆவியானவர் ஏவுதல் மூலமாக வரும்போது அந்த வசனம் உனக்கு குத்துது அப்படி சொன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அல்லேலூயா? அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை விட்டு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சர்ச்சு சரியில்லை, அதனால நான் வேற சர்ச்சுக்கு போறேன். நீ எத்தனை சபைக்கு போனாலும் தேவ வார்த்தை ஒன்று தான், இயேசு ஒன்று தான். இதுலேருந்து மாற முடியாது. அல்லேலூயா? பாவத்திலேருந்து விடுவிக்க தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளை விடுவிக்கிறதுக்கு வந்தார். அதுக்கு வசனத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அப்போ நான் அதிகாரத்துக்கு என்ன செய்ய வேண்டுமா, கீழ்ப்படிய வேண்டும். ஐ மஸ்ட் ஒபே தி அத்தாரிட்டி. வசனம் 16 நீங்கள் வாசிச்சிங்கனாக்க, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், நீங்கள் எங்கே போக சொன்னாலும் நம்ம போவோம்னு சொல்கிற அடையாளம் என்னென்னா, அந்த அதிகாரத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா? இரண்டாவது அந்த 16வது வசனத்தில் நாம் ரெண்டாவது காரியம் பார்க்கலாம். அவர்கள் எல்லாரும் ஏகமனதாக அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன் ஒன் அக்கார்ட் தே அக்செப்ட் எவ்ரிதிங். அல்லேலூயா? அவர்களுக்குள்ளாக ஒரு முறுமுறுப்பு இல்லை. இன்றைக்கு நம்ம மத்தியில் அந்த முறுமுறுப்பு வரும். இதை செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க, தேவனுக்கு புறமான காரியத்தை ஏறெடுக்காதீங்கன்னு சொன்னாக்க, என்னை நியாயம் தீர்க்காதீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்போம். இன்னொரு கூட்டம் அதை கேட்டுக்கிட்டு சரி பாஸ்டர் நாங்கள் மாற்றிக்கிற சொல்லும். இன்னொரு கூட்டம் முன்னுக்கு ஆமாஞ்சாமை போடும், பின்னால் போய் குறை சொல்லும். இன்னொரு கூட்டம்னு சொன்னோம் கூட இருந்தே குழி பறிக்கும். இப்படி ரகரகமாக இருக்கிற கூட்டங்கள் நம்ம மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்குது. இதற்கு நடுவில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாக இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. தைரியமாக இரு. அல்லேலூயா? யோசுவாக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் உன் கூட இருப்பார் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குற காரணம் என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், உனக்கு தெரியாதவங்க சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், அவர்கள் மரித்து போகலாம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால அது நடக்கிறதுனால நீ கவலைப்படாத, அது நடந்து தான் ஆகணும். ஏக மனதாய் திட மனதாய் இரு என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா? 17வது வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்க கேட்போமாக. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல இதை ஆசீர்வதிக்கிறாங்க. உம்மோடும் இருப்பாராக. முதலாவது பிரியமானவர்களே, இந்த 17வது வசனத்தில் நம்ம கவனித்தோம் என்றால், மெய்யாகவே இவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசி என்று பார்த்தோம்னா, நல் ஒழுக்கம் அடைந்த விசுவாசிகள். அல்லேலூயா? நல் ஒழுக்கம், டிசிப்ளின் டிசைபிள்ஸ்.
இன்னைக்கு இந்த நல் ஒழுக்கம் உடைய ஒரு டிசைபிளை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். வெளியே தோற்றத்தில் நல் ஒழுக்கம், உள் தோற்றத்தில் இல்லை அப்படி சொன்னாலும் புண்ணியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் உள்ளுக்கு மெழுகுனவன், நான் இலகுனவன், நான் அப்படியே சாஃப்டாக உள்ள ஹார்ட், நான் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஹார்ட் இல்லை, அதனால் நான் எந்த விஷயத்தை கேட்டாலும் நான் அழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ டிசிப்ளின் என்று சொல்கிறதுக்கு அடையாளமே இல்லை. டிசிப்ளின் என்று சொல்லும் போது எல்லா அதிகாரத்துக்கு கீழாகவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை கொடுப்பதுக்கு. அல்லேலூயா. அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா தன்னை அர்ப்பணிக்கிற கூட்டமாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளும் தேவ சமூகத்தில் உட்காரும் போது we have to ready to give ourselves to God. Hallelujah. Hallelujah. That's called a disciplined disciple. If we are failed to give ourselves to God and yet we are calling that we are disciplined disciple, that is wrong. Hallelujah. Hallelujah. ஒழுக்கமுடைய தேவனுடைய விசுவாசி என்று சொல்லப்படும் போது நான் முதலாவது என்னை தேவனிடத்தில் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நல் ஒழுக்கத்தின்படி நான் நடக்க வேண்டும். நல் ஒழுக்கம்னா என்ன? வேதம் எனக்கு கூறின எல்லா நல் ஒழுக்கத்திற்குள்ளாக என்னை என்ன செய்ய வேண்டுமா? அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்கும் போது நான் நல்ல ஒழுக்கத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசியாக காணப்படுகிறேன். இந்த 17வது வசனத்தில் இவர்கள் சொல்கிறாங்கள, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், நீ எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் போவோன்னு. அப்போனா ஒரு நல் ஒழுக்கம், அதாவது தலைவர் தான் மாறியிருக்காரு, ஆண்டவர் மாறவில்லை. அல்லேலூயா. எங்களுடைய தலைவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் சொன்னதுனால, ஆண்டவர் வெளிப்படுத்தினால, ஆண்டவர் காமித்ததுனால நான் என்னுடைய தலைவருக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். அவர் சொன்னதை நான் என்ன செய்வேன்? கேட்பேன். இன்னைக்கு அது நடக்குமா? பாஸ்டர் திடீர்னு கூப்பிட்டு கண்டிச்சிட்டா என்ன செஞ்சிருவாங்க? உடனே பாஸ்டர் மேலே ஒரு கருவை வச்சிருவாங்க. ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் என்ன சரி நினைக்கும்? கசப்போடு உட்காந்துருக்கும். எப்படி உட்காந்துருக்கோம்? கசப்போட முறுமுறுப்போடு உட்காருக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யும்? சும்மா சடங்காச்சாருக்காக அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே, நாம் போய் உட்காந்துருப்போம், அப்படிப்போம். இல்லைங்க, தேவனுடைய சமூகத்தில் அப்படி உட்காரும் போது அது நல் ஒழுக்கத்தை கெடுக்கிறதாக இருக்குது. ஏக மனதாய் ஆராதிக்கிற பிரசனத்தை கெடுக்கிறதாக இருக்குது. இது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம் தெரியுமா? ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனா நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கூடி இருக்கும் போது தேவன் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ திரும்ப அது நடக்கும்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியத்தை செயல்படுத்தும் போது, when I do the work that God has asked me to do. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இதை போய் செய்யணு. அதை என்ன செய்கிறான்? அப்படியே போய் ஜனங்களுக்கு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறான். நமக்கு அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? அந்த கீழ்ப்படிதல் வேணும், மன உறுதி வேண்டும். மற்றவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு சொன்ன காரியத்துக்கு, அதுதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியத்தை இப்போ யாருக்கிட்ட சொல்கிறாரு? யோசுவா கிட்ட சொல்கிறாரு, அடுத்தது நீதான் அப்படின்னு. அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொருத்திலும் தேர்ந்து அழகாக வைத்திருக்கிறார் அடுத்த தலைமுறையை நடத்துவதற்கு. ஆன போதிலும் ஒருவனை ஆண்டவர் தேர்ந்து எடுக்கிறதுக்கு முன்பதாக அவனை கர்த்தர் என்ன செய்வார்? முழுமையாய் மாற்றுவதற்கு அவன் அர்ப்பணிக்கும் போது அவன் வாழ்க்கையை வணைய ஆரம்பிப்பார். நம்ம என்ன செய்வோம்? அவர் வணைய ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுப்பது இல்லை. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது, கொஞ்ச நேரம் வெளியே போகிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் வெளியே போகிறது. இப்படியே வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா தேவனுடைய பலத்தின் கரம் நம்மளால் காண முடியாது. ஏதோ காற்று வீசுகிற அந்த பலத்தை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், பரிபூர்ண பலத்தை உங்களால் காண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் முழுமையாக ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், காத்திருக்கிறார். எவன் ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பான், எவன் ஒருவன் அவனை விட்டு கொடுத்து எனக்கு எல்லா காரியத்தையும் நான் சொன்னதை கேட்டு அடுத்தவங்களுக்கு போய் அந்த செய்தியை கொடுப்பான். அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே, இன்னைக்கு மெசேஜில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னாக்க, ஒரு நொடியில் 60 வினாடிக்குள்ளாக உலகம் முழுவதும் அந்த விஷயம் பரவ ஆரம்பித்தது. ஏன்?
உங்கள்கிட்ட கொடுத்த மெசேஜை அங்கே ஷேர், அங்கே கொடுத்த மெசேஜை இங்கே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் வேர்ல்டு வைட் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஷேர் பண்ணுறோமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறோமா? ஏன் தெரியுமா நம்ம சொல்கிறது ரொம்ப தயக்கப்படுறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஏன் அற்புதங்கள் இல்லாமல் போய்விட்டது தெரியுமா? நம்ம அற்புதத்தை மட்டும்தான் பார்க்குறோம், அன்பை பார்க்கல, அவருடைய நீதியை பார்க்கல, அவருடைய டிசிப்ளினை பார்க்கல, அவர் நடத்துகிற விதங்களை பார்க்கல, அவருடைய வருகையை நோக்கி நம்ம கவனம் செலுத்துறதில்ல, அவருடைய வார்த்தையை கொடுத்து கவனம் செலுத்துறதில்ல. எந்நேரமும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அற்புதம் 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 அற்புதம். நீ பிறந்ததே இந்த உலகத்தில் ஒரு அற்புதம், அது முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமிக்கு நீங்கள் வருவதற்கு கருவிலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் கொடுத்ததுனால உருவாக்கப்பட்டு இந்த பூமிக்கு நீங்கள் வருவதற்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் போராட்டம் இல்லை. ஆன போதிலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் இப்பூமியில் கர்த்தர் உன்னை பிறக்க வைத்திருக்கார் சொன்னாக்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, நீ அற்புதத்தின் குழந்தையாக காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதை மறந்து விடாதீங்க. ஒரு உயிரை கொடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. உனக்கு உயிரை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, பார்வையை கொடுத்து, கால்களை கொடுத்து, நடைகளை கொடுத்து, உணர்வுகளை கொடுத்தனக்க ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை ஏற்கனவே செய்து விட்டார் என்று முதல் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளுடைய அற்புதம் என்னன்னா அற்பமான அற்புதம். கப்பை வாங்கணும், காடி வாங்கணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி இருக்கணும் ஆண்டவரே. இந்த அற்புதத்தை தான் நாம் அதிகமாக தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அற்புதம். அல்லேலூயா. இது வரைக்கும் காணாத உன்னுடைய அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை காண வைப்பார். அது உனக்கு மட்டும் பார்ப்பதுக்கல்ல, அநேகர் ஜனங்கள் பார்ப்பதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 17வது வசனம் திரும்பி வாசிங்கனாக்க அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? மனதார யோசுவாவை ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. மோசையோடு இருந்த ஆண்டவர் உன் கூட இருந்து உன்னை நடத்துவார். அதனால் பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆசை. இதுக்கு பேர் தாங்க ஒரு மனம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனம் என்று சொல்லப்படும் போது அந்த சபையார் அந்த ஊழியக்காரனும் சரி அந்த தலைவனையும் ஆசீர்வதிக்கும் போது, ஏக சிந்தனையோடு ஆசீர்வதிக்கும் போது தேவன் அதில் ரொம்ப பிரியப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் அங்கே அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்ப்பார்னா, ஏக சிந்தனை என்று சொல்லும் போது உன் இருதயத்தில் கசப்போ, உன் இருதயத்தில் வலியோ, உன் இருதயத்தில் முறுமுறுப்போ, எந்த கோபமோ அவர் மேலே இல்லாமல் மனதார நீங்கள் செய்து ஆசீர்வதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது காரியம் பிரியமானவர்களே, 18வது வசனம் நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியத்தை அங்கே மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, அவர்கள் எப்படியாப்பட்டவராக இருந்தாங்கன்னா, ஆண்டவர் சரி செய்கிற காரியத்துக்கு அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல், நல்லா கவனம் செலுத்துங்க. அப்படின்னா யோசுவா சொன்ன பிறகு இந்த ஜனங்கள் நன்றாக அறிந்திருக்கிறது என்னன்னா, சொல்லி நான் வார்த்தையை கேட்காமல் இருந்தா அப்படின்னு ஒரு காரியத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பனா அதை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை they accept the corrections and they know the consequences. அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் செய்யலைன்னா என்ன ஆகும்னு நான் ஏற்றுக்கிறேன், அதோட பின்விளைவுக்கும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்பனா இந்த ஊழியக்காரன் சொல்லும் போது, யோசுவா சொல்லும் போது, நீ இதை பண்ணணும், இந்த 3 நாள் கழிச்சு நீ போகணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யோர்தான் நதியை தாண்டி போக போகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்த கொடுக்க போகிற எல்லாத்தையும் சொல்ல பிறகு அவங்க சொல்கிறாங்க, சொல்லி நாங்கள் விலகாமல் அங்கேயே இருந்தோன்னா, கேட்காம இருந்தோன்னா என்ன ஆகும்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அப்பனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கொரெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒழுங்கை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு திருச்சபையில் இந்த ஒழுங்கை பற்றி நம்ம பேசணும்னா ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர், எத்தனை சதவீதம் சபையில் இன்னைக்கு ஒழுங்கை குறித்து பேசணும்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? முதல் நீங்கள் ஒழுங்காக இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் சத்தம் வராது, அதான் உண்மை. ஏன் அது அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் பண்ணுற ஊழியத்தின் பேரில் அட்டொழியத்தினால ஜனங்கள் வெறுப்பு அடைகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் வெறுத்து போகிறார்கள்.
இவனும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு முன்ன இவர் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது அவர் ஒரு காரியத்தை செய்து போகும்போது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வெறுப்பான காரியத்தை செய்யும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இவனும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் சொன்ன இடத்தில் இவன் என்று வந்து விட்டது. அல்லேலூயா. ஏனென்றால் ஜனங்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஊழியக்காரர்களை கண்டு அவர்கள் வெறுப்பு அடைவது காரணம் என்னன்னா, ஊழியத்தின் பேரில் அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசுவா சொல்லும் போது இந்த ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த காரியத்தை அவங்க தாராளமாக எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தை ஜனங்கள் எக்ஸெப்ட் பண்ணாத ஒரு காரணம் என்னன்னா, ஊழியத்தின் பேர் செய்கிற அட்டூழியத்தினால. ஆனால் எல்லாரும் ஊழியத்தின் பேரில் செய்கிற அட்டூழியத்தை செய்யல. எவ்வளோ பேர் உண்மையாய் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு வைக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கும் போது அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் எத்தனை பேர், அதனால் சபையை விட்டு போகிறவர்கள் எத்தனை பேர், அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய முடியல. இது பாவம். இந்த பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பாவத்தை நீ விட வேண்டும் என்றால் மிக தெளிவாய் வசனத்தை எடுத்து அந்த ஊழியக்காரன் போதிக்கும் போது ஏக மனதாய் அதை ஏற்றுக்கொள்ளாத சில கூட்டங்கள் என்ன செய்யுமாம், புறக்கணிக்க முயற்சி பண்ணும் திருச்சபையை. அப்போ தேவனுடைய சமூகம் எப்படி ஆகிவிட்டது, அசிங்கப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அசிங்கப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கொரெக்ஷனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு திருத்தம் கொடுக்கும் போது, ஒரு சரி திருத்தத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன்னா நான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். வெளிச்சத்துக்கு வந்தால் என் இருள் வாழ்க்கை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போய் நான் அவமானப்படுவேன். அந்த ஒரு பயம் இருக்குது. அப்படி உனக்கு பயம் வந்தால் அதை விட்டுட்டு கர்த்தருக்குள்ளாக உண்மையாக இருக்க வேண்டியது தானே. ஏன் இருக்க முடியல? The people who cannot accept the correction, they are not willing to come to the light. They are willing to stay in darkness. Hallelujah. ஆண்டவருடைய ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனது இல்லாமல் இருக்கிறவங்க காரணம் என்னன்னா, அவர்கள் இருளுக்குள்ளே வாழ்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்துட்டாங்க, வெளிச்சத்துக்கு இல்லை. உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு. ஆனால் உண்மையாகவே இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த காரியத்தை இந்த ஜனங்கள், இங்கே இருக்கிற ஜனங்கள், யோசுவா கிட்ட இருக்கிற ஜனங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதோடைய விளைவும் அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா வாசிங்க 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் நான் கேட்காம போயிட்டேன்னா, உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற, நீங்க கட்டளையிட்ட அந்த வார்த்தைக்கு நான் முரட்டாட்டம், மனசுல கருவுறது, முறுமுறுக்கிறது, பின்னால போய் பேசுறது, கூட்டம் சேர்த்து பேசுறது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா பண்ணுகிற எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனோ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ எவ்வளோ பெரியவனாகவும் இருக்கலாம், நீ எப்படியாப்பட்டவனாகவும் இருக்கலாம், எவனாகிலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா கொலை செய்ய கடவன், பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஏன் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்றாரு இங்க காரியத்தை? இவர்கள் செய்கிற அந்த செயல்கள் அந்த ஊழியக்காரன் தலைவரை என்ன செய்யும், நொறுக்க ஆரம்பிக்கும். ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? ஏன் இப்படி நெருக்கத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள்? ஏன் கீழ்ப்படுதல் இல்லாமல் போகிறார்கள்? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தலைவருடைய நிலை என்னவா மாறுமா? செய்கிற ஊழியத்தை ஒழுங்காக நேர்த்தியாக செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஜனங்க சொல்றாங்க, ஏக மனதாய் திடமனதுக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தரும் கூட இருக்கிறார், பயப்படாத. இதெல்லாம் நடக்கும். கேட்கலன்னா அவங்க சுத்து போவாங்க. அதுக்காக நீ கவலைப்படாத, அதுக்காக நீ உடைஞ்சு போயிடாத. அல்லேலூயா. நீ பலனாயிரு. நீ நடக்க வேண்டிய வழியில், ஆண்டவர் சொன்ன வழியில் நீ நடந்து போய்கிட்டே போ யோசுவா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் இந்த காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு நிலையாக இருக்குது. ஏக மனதாய் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு மனமாய் கூடி தேவனை தொழுது கொள்கிறோம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு மனத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. அப்புறம் என்ன, கீழ்ப்படிதல் இல்லை. அப்புறம் என்ன, சீர்திருத்தம் பண்ணுகிற ஒழுங்கு உடை இல்லை, ஒழுக்கம் காணப்படலை. அப்புறம் என்ன, மனதாரை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இவைகளெல்லாம் காணாத போது
எப்படி நம்ம சொல்ல முடியுது ஏக சிந்தனையாய் தேவனை ஆராதிக்கிறோம்? தேவன் பரிபூர்ணமாய் இருக்கிறவர் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதில் தேவன் என்று ஆண்டவர் என்று சொல்லும் போது எங்கேயும் நீங்கள் தவறை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் கடவுள். அல்லேலூயா. நம்மளை படைத்தவர் எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன். He is a perfect God. Hallelujah. There is no sin in God. Hallelujah. தேவனுடைய சமூகத்தில் பாவம் என்ற காரியம் நம் பார்க்க தேடிலாம் முடியாது, சல்லாடெல்லாம் பண்ண முடியாது. நான் கண்டுபிடிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளை வரட்டும், இத்தனை வருஷம் இந்த பூமியில் நான் வாழ்ந்தனே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வரட்டும் ஒரு நாளைக்கு அவரை நான் கேட்குறேன், நான் அவரை கேட்கறதே சரி அப்படின்வாங்க. எங்கே கேட்க போகிற? நீ முன்னுக்கு நின்றா தானே கேட்கறதுக்கு. கேட்க முடியாதுங்க. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தருங்க. இந்த ஜனங்களுக்கு இருக்கின்ற கீழ்ப்படிதல் உனக்கு இல்லைன்ற சிம்பிளா சொன்ன காரியத்துக்கு காது கொடுத்து கேட்க முடியல, சொன்ன காரியத்துக்கு செயல்படுத்த முடியல, பாவத்தை விட்டு வெளியே விட்டுட்டு வர முடியல. ஆனா சபையில நின்று கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கணும்னு பாக்குறீங்க, ஆராதிக்கணும்னு பாக்குறீங்க. யாராக ஏமாத்துறீங்க? இன்னைக்கு யாரை ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம்? we are cheating God. ஏன்னா ஆண்டவர் உடனே பதில் கொடுக்க மாட்டார்னு ஒரு தைரியம். ஒரு வேலை கொஞ்சம் செஞ்சுச்சு பாருங்க. நீ கரங்களை தூக்கி ஆராதிக்க அந்த நொடியில் ஆண்டவர் இறங்கி நீ பண்றது எல்லாத்தையும் சொல்றாருன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு, அவர் இரக்கமானவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு கூட்டம் எழுமோ. அவர் அன்பு உள்ளவர் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் நீதி உள்ளவர் அவர் சொல்லவே இல்லையாங்க. நியாயம் தீர்ப்பாரு அவர் சொல்லவே இல்லையாங்க. அவ்வளவு சொல்லிட்டார. இறக்க முடிய தேவன் தான், நியாயம் தீர்க்கிறோம் அவரே தான். அல்லேலூயா. அப்ப இந்த ஏக மன சிந்தை உடைய அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்கு நம்மளுக்கு ஒப்புரவாதம் இல்லை சொன்னா ஏக மனதாய் தேவனை ஆராதிக்கிற சொல்லுகிற காரியமும் பொய்யாய் மாறிவிடும். தேவனுடைய சமூகத்தில் இந்த நல் ஒழுக்கம் இருக்க வேண்டும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் மனசார ஆசீர்வதிக்கணும் ஒருத்தவங்களை. எல்லா நேரத்திலையும் என்னுடைய தப்பு என்னது எனக்கு தெரிய என்னை சுட்டி காட்டும் போது அது ஏக மனதாய் ஏற்றுக்கொண்டவனாக இருக்கும் போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மத்தில் அது வேணும். 5 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் சரி, இந்த ஏக மனது சிந்தை உடையவர்கள் வேணும். அந்த கூட்டம் இருந்தாதான் கானான் தேசத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைனாங்க கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்துக்கிட்டு டிஸ்கோ லைட்டை போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு டம்மை அடிச்சுக்கிட்டு இதை அடிச்சுட்டு வர்ஷிப் பண்ணி இப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம் தவிர நீங்கள் கானான் தேசத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அல்லேலூயா. மோசையை வச்சு கூட்டிட்டு வந்தவர், நடுவில் மோசை இல்லை. இப்போ என்ன செய்யறார்? அடுத்தது என் ஜனங்கள் நடு ரோட்டில் விட்டுட்டு போகிற தேவன் இல்லை, இன்னொரு தலைவனை உருவாக்கி வைத்து அவனை வச்சு நடத்தி கொண்டு போறார். அவருடைய வேலையில் அவர் கரெக்டாக இருக்கிறார். நம்மளுடைய வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏக மனது சிந்தை உடையவர்களே, ஏக மனதாய் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்வதற்கு முதலாக நல் ஒழுக்கத்தில் உள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். ஏக மனதாய் ஒரே சிந்தனை ஒரே இருதயம் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உடையவனாக இருக்க வேண்டும். நல் ஒழுக்கத்தின் ஒரு சேவகனாக நான் காணப்பட வேண்டும். மனதார ஒரு மனுஷனை தேவ ஊழியக்காரனே, அதாவது நீ நடத்துகிறவரை ஆசீர்வதிக்கவனாக இருக்க வேண்டும். முறுமுறுப்பு இல்லாமல் எல்லா நேரத்திலும் என் தவறை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும். இறுதியாக முழு மனதாக எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இப்படியாப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்யறாரு? யோசுவா வைத்து அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போடுறாரு. சல்லாடை போட்டுட்டே வர்றாரு. அப்படியே இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இந்த சல்லாடை போட்டு ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக யார் போய் சேருவானா கடைசியாக போங்க. அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க உள்ளுக்கு? ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஏக மனது. அல்லேலூயா. ஒரு மனம் சொல்லும் போது நான் கொடுத்த உடன்படிக்கையை கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும், நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கணும்,
என்னுடைய சர்வ அதிகாரத்துக்கு, அதாவது பாஸ்டரோட சர்வ அதிகாரத்துக்கு இல்லை, தேவனுடைய சர்வ அதிகாரம் என்று அறிந்திருக்க தேவ பிள்ளையே, அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, இது அனைத்தும் நீ நன்றாய் அறிந்தபடியினால அதை செயல்படு. உனக்கு இருக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அப்ப செய்யாத. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம், மறைமுகமாய் காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி உலகத்தை ஏமாத்துறோம், நண்பர்களை ஏமாத்துறோம், சபையை ஏமாத்துறோம், ஆளுகை செய்கிற தலைவர்களை ஏமாத்துறோம், ஊழியக்காரர்களை ஏமாத்துகிறோம், பாஸ்டர்மார்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நீ எவ்வளோதான் நீ ஊழியக்காரனையும் பாஸ்டரும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை ஏமாற்றினாலும் உன்னை கண்காணிக்கிறவர் ஒருவர் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளோதான் வாயை திறந்து போய் பேசினாலும் உன்னை கண்காணிப்பதுக்கு மேலேருந்து ஒருத்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல கேள்வி கேட்க மாட்டார். நீ செய்ததை ஆண்டவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இப்பூமியில் நல்ல போர் சேவகனாக உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆரம்பித்து நீ முடிவுக்கு வந்தேன்னா தேவன் அதை நினைவுக்கு வச்சுக்குவார். இந்த உலகத்தில் பொய்யும் பித்தலாட்டும் ஏமாத்தும் எல்லாமே இருந்து உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சினா நீ அதுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். ஆண்டவர் உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது உனக்கு பதில் இருக்குதா இல்லையான்னு என்று இல்லை, ஏன் அதை செய்தே அப்படி சொல்லி கேட்டு நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலையாக மாறும். ஒருத்தரையும் தேவன் கைவிடுவதற்கு வரல, எல்லாத்தையும் மீட்க ஆண்டவர் வந்திருக்கிறார். மீட்க வந்த ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். என்னது, கீழ்ப்படிதல் வேண்டும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், முறுமுறுப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம், உடன்படிக்கை கொடுத்ததை கீழ்ப்படுத்த நடக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், நல்லா பார்க்குறார். உடைச்ச என்ன ஆகும், இந்த ஜனங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உம்முடைய வார்த்தையை நான் கேளாமல் போய்விட்டேன்னா அவர்கள் என்ன ஆயிடுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். மரித்து போகிறது வேற, கொலை செய்கிறது வேற. அல்லேலூயா. கொலை செய்கிறதுனா கஷ்டப்பட்டு உன்னை கொல்றது ஒரு அடையாளம். மரித்து போகிறதுனாக்கா நீ இயற்கை மரணம் என்று சொல்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. கொலை செய்யப்படும் போது அதில் பயம், திகை எல்லாமே அடங்கியிருக்கும். ஆனால் மரணம் என்று சொல்லும் போது அடங்கி இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நித்திரை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். வித்தியாசங்கள் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தலைவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தலைவன் சொல்லுகிற காரியத்துக்கு நான் செய்கிறேன், செவி கொடுக்கிறேன், அதன்படி நான் நடக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஜனங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் கானான் தேசத்துக்கு போவதற்கு வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். இன்றைக்கு இருக்கிற நாட்களை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் உங்களை இன்னும் நன்மையோடு ஆசீர்வாதத்தோடு நடக்கிறதுக்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஒப்பு கொடுக்க வேண்டும். பெரியமானவர்களே, ஒழுங்குக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். முடியல, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் ஆகும், அந்த ஒரு நாள் 2 நாள் ஆகும், அந்த 2 நாள் 3 நாள் ஆகும், 3 4 5 6 மாதம் வருஷம் அப்படியே போயிடும். ஏன் தெரியுமா, என்னைக்கு முடியலேன்னு சொல்லி நீ பின்தங்குறியோ நீ தேவ பிரசன்னத்தை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவரே, என் கரங்களை பிடித்து என்னை நடத்துவீராக, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு ஆண்டவரே சொல்லி உன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இரக்கமுள்ள தந்தையே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த யோசுவா புத்தக மூலமாக ஆண்டவரே இந்த 6 காரியத்தை நாங்கள் கண்டோமே அப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மகிமையும் மகத்துவம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து ஒழுங்கும் ஒழுக்கமுடையவர்களாக மாற, ஏக சிந்தனையாக மாற ஆண்டவரே, சரியா தவறா இருக்கிற காரியத்தை மனதார அதை ஏற்றுக்கொண்டு நடக்க எங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாகும்படிக்கு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே மாற. இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.